வனத்துறைக்கு எதிராக மலை கிராம மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மேகமலை, வருசநாடு, கண்டமனூர் வனச்சரக அலுவலகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். அசோக்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் வருசநாடு மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக ஆக்கிரமிப்பாளர்கள் காரணம் காட்டி வெளியேற்றும் நடவடிக்கையில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வனத்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கண்டமனூர், கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, வருசநாடு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ள நிலையில் வருசநாடு, மேகமலை, கண்டமனூர் வனச்சரக அலுவலர்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வனத்துறைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராடி வரும் நிலையில் அவர்களால் வனச்சரக அலுவலகத்துக்கும் வன பணியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உங்களுக்கு நன்றி அசோக்குமார். இந்த ஊர்ல சாதாரண சின்ன டீ கடை தொழில் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த உள்ள இருக்க மக்கள் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அவங்க வந்த உடனே எங்களுக்கு விவகாரம். அதே மாதிரி அந்த ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது எங்க கடம்பூருக்கு மேல ஒரு பகுதியில் இருக்க அனைத்து வணிகர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு கண்ண ஆர்ப்பாட்டமும் கரையை போற நடத்துறீங்க. இந்த நடத்துறதுக்கு இந்த இருக்கிற அரசு அவளுக்கு செவிசாய்ச்சி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு இந்த கடம்பூர் மேடம் இருக்கிற அனைத்து வணிகர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. கடம்பூர்ல 40 வருஷமா பாத்திர கடை வச்சு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பகுதி மக்கள் நம்பி நாங்கள் வாழ்வாதாரத்தில் இருக்கோம். அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்துக்கு பாதிக்கும் போது எங்களால் நாங்களும் சும்மா இருக்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு கடையடைப்பு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு செய்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்மானம் கிடைத்த தீர்வு கிடைத்தது போல் எங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.